இப்போ இந்த 5000 வந்தது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இது மாரி ரூ. 1000 குடுக்குறது அடுத்து நின்னு போயிரும் அப்படின்னு சொல்லி பேசினவங்க மத்தியில, நான் இல்ல எலக்ஷன் சமயமா இருந்தாலும் நான் ரூ. 1000 நான் போடுறத போட்டுத்தே ஆவேன். இது சவாலா இருந்த சூழ்நிலையில கூட அவர் போட்டிருக்காரு. இந்த ரூ. 2000 போட்டதுமேவும் இது அடுத்து இதே மாரி மாசம் மாசம் தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தே இந்த ரூ. 5000 ஒரு முன்னுதாரணமாத்தையும் போட்டிருக்காரு. இதுல இந்த ஆட்சி மீண்டும் தொடரும். நான் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த பணத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க. இப்போ என் உடம்பு நிலமை ரொம்ப மோசமான ஒரு நிலமையில தானே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த பணம் தானே எனக்கு இப்போ ஸ்கேன் போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே எனக்கு உதவியாக இருக்க போகுது. நீங்கள் கொடுக்குற பணம் எவ்வளோ முக்கியமானதுன்னு யாருக்கும் தெரியாதுண்ணா. ஆனால் நான் மனசார நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேண்ணா. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்ண்ணா. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேண்ணா. இந்த பணத்தை எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்குண்ணா. நான் மனசார உங்களை வாழ்த்துறேண்ணா. இந்த கலைஞர் திட்டத்துலேருந்து 1000 வந்தது வந்து என் குடும்பத்துக்கு வந்து மிக உதவியாக இருந்துச்சு. சிலிண்ட்ரு இந்த மாதிரி சில இதுகளுக்கெல்லாம் நல்லா பயன்படுத்தினோம். இப்போ காலையில் எந்திரிச்சு பார்த்தேன், திடீர்னு 5000 ஏறி இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். இனிமேல் அவரும் அடுத்த எலெக்ஷனில் அவர் தான் வரணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அவர் வந்தால் தான் ஏழைங்களோட கஷ்டம், எங்களோட பொருளாதாரம் எல்லாம் நீங்கும்னு நினைக்கிறோம். முதலமைச்சர் செய்கிறது வந்து எல்லாமே ஓகே தான். எங்களுக்கு அந்த 1000 வந்து தாய் வீட்டு சீதனமாக தான் இருக்குது எங்களுக்கு. அதனால் இது தொடரணும். இப்போ எலெக்ஷன் வர்றதுனால எங்கள் ஏறாத என்னமோ இருந்தோம். ஆனால் இப்போ வந்து 3 மாதம் காசு வந்து மொத்தமாக அதை போக ப்ளஸ் 2000 ஊக்கத்தொகை சேர்த்து 5000 போட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்டாலினுக்கு மிக்க நன்றி. இனி 3 மாதம் எலெக்ஷனுக்கு வராதுன்னு நினச்சோம். அந்த 3000 சேர்த்து மேற்கொண்டு 2000 ப்ளஸ் 2000 சேர்த்து 5000 தருவதாக அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி. எங்களுக்கு மாசம் 1000 பணம் கிடைச்சாலும் எங்களுக்கு இப்போ ஒரு ஊக்கத்தொகையா 5000 போட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு. 1000 போட்டுக்கிட்டு இருந்தது, இந்த விஷயம் 5000 போட்டிருக்காங்க. எனக்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் விசாரித்து பார்த்ததில் 3 மாதத்து காசு போட்டு இந்த கோடை காலத்துக்கு சேர்த்து 2000 அதிகமாக போட்டுள்ளார்கள். இது எங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸ்டாலின் ஐயாவுக்கு மிக்க நன்றி. காலையில் செல்ஃபோன் எடுத்து பார்க்கும் பொழுது 5000 மகளிர் உரிமை தொகை ஏறி இருக்கிறத பார்த்தோங்க. இது வந்து 3 மாதத்தை பணத்தை சேர்த்தி போட்டு அது ப்ளஸ் கோடைகால நிதியை 2000 போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த 5000 கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்காகட்டும், சிலிண்டரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி. சிஎம் சார் வந்து ஆல்ரெடி மாதம் எங்களுக்கு ஒரு 1000 மகளிர் உரிமை தொகையாக கொடுத்துட்ருக்காரு. இது வந்து என்னோட பர்சனல் செலவுக்கு, என் பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து எங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல முடியாத மகிழ்ச்சியாக இருக்குது. சிஎம் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த அறிவிப்புக்கு ரொம்ப நன்றி. பைசா 1000 அனுப்புறது எனக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்குது. வீட்டில் காய்கறி வாங்குறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் எதிர்பார்க்கறதால என்னுடைய கை செலவுக்குலாம் அது நல்லா யூஸ் ஆகுது. 5000 இந்த மாதம் வந்து எனக்கு 5000 அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பியும் வந்து நிறைய திட்டம்லாம் அவர் நல்லா செய்கிறாரு. திருப்பியும் அவர் வந்து முதலமைச்சராக வரணுன்ட்டு நாங்களாம் நினைக்கிறோம். இன்ப அதிர்ச்சியாக எங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து 5000 கிரெடிட் ஆனது எங்களுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்து. எனக்கு வீட்டில் யாரும் இல்லைங்கய்யா. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. நான் ஒண்டி தான் வீட்டு வேலை செஞ்சால் சாப்பிட்றேயா. எனக்கு யாரும் உதவி கிடையாது. எனக்கு இந்த 5000 ஐயா போட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இதை கொஞ்சம் என் குடும்ப செலவுக்கு கொஞ்சம் உதவி ஆகுது. இப்போ நீங்கள் 3 மாதத்து பணத்தை மொத்தமாக 5000 கொடுத்து மிகப்பெரிய நன்றி. வணக்கம் ஐயா அவர்களுக்கு. மனசு சந்தோஷத்தோடு 5000 செலவு பண்ணுறது இப்போ அதிகமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ஐயா கொடுக்குறாங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டெல்லாம் வீட்டு செலவுக்காண்டி வீட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்போம், 50 கொடுங்க 100 கொடுங்கன்ட்டு. இப்போல்லாம் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. இப்போ 5000 போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. அவர் போடுற காசு நாங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு திடீர்னு ஒரு ஜுரம் வந்தாலும் அந்த 1000 எடுத்துன்னு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு குழந்தை பார்த்து ஒரு உயிர் காப்பாற்றுறோம். எனக்கு ஐயா கொடுக்குறது ரொம்ப நன்றி. வீட்டுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்க அவங்க போட்ட பணங்க. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்னால 3 மாதத்துக்குள்ளதை முன்னோடியே வந்து அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். அடுத்த எலெக்ஷனில் வரப்போ இன்னும் 2000 இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் நல்லாயிருக்கும். என்னால் நம்ப முடியல. மாதம் 1000 வாங்கிட்டு இருந்ததால இது இன்னைக்கு திடீர்னு 5000 வந்தனால நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000 வந்திருக்குன்னு நான் உண்மையாலுமே நம்ப முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது 1000 நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணுறேன் இந்த ஒரு சூழ்நிலையில் 5000 வந்தனால இந்த ஒரு மாதத்துக்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நியூஸ்லேயும் இதுலேயுமே காமிக்கல. திடீர்னு ஃபோனை பார்த்தோன்னே மெசேஜை பார்த்தோன்னே என்னடா 5000 வந்திருக்கு, எதுவுமே மெசேஜுமே இல்லையேன்னு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஒரே ஹாப்பி. எங்களுக்கு என்னன்னு சொல்கிறதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா 1000 எங்களுக்கு பெரிய விஷயம். இது ஊக்கத்தொகையாக ஒரு 5000 போடும் போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு அது பொம்பளைங்களால தான் எங்களால் புரிய முடியும்.
அது வேறு யாராலும் அது வந்து ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலான்னு ஒரு இதில் இருந்தேன். இப்போ அந்த 5000 ரூபாய் வருது, அதில் போட்டு கூட நான் வாங்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்டே எவ்வளோ நாளாக கேட்டுன்னு இருக்கேன், பார்க்கலான்னு. இது ஒரு எவ்வளோ சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு 5000 வந்திருக்கு. காலைல கீழே சொல்லியிருந்தாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்துருக்குன்னு சொல்லி. நான் செக் பண்ணேன், பட் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் எங்களுக்கு. இப்படி ஒன்று வந்திருக்கே, ரொம்ப 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 அவங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அவங்களுடைய நாங்கள் ரொம்ப ரசிக்கிறேன். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமே, எங்கள் அம்மா வாப்பா எல்லாருமே ரொம்ப 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 நன்றிண்ணா. அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. 5000 ரூபாய் காலையில் ஒரு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அந்த காசு விழுந்தவுடனே யார் போட்டாங்க, எவங்க போட்டாங்கன்னு தெரியல. கடைசியில் பசங்களாம் பார்த்துட்டு கலைஞர் கபடிலேருந்து தான் வந்து விழுந்துருக்கு, கலைஞர் திட்டத்துலேருந்து வந்து விழுந்துருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெசேஜ் பார்க்க எனக்கு 5000 ரூபாய் ஏறி இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. என்னடா நமக்கு யார் 5000 ரூபா போடுறோம், என்னது 5000 ரூபா வந்திருக்கு. நான் பார்த்தா கலைஞர் உரிமை தொகையில் 5000 ரூபா ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே 30 மாதமாக 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் நான் மெசேஜை பார்த்ததில் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதத்துக்கு உள்ள 3000ம் கோடை காலத்துக்குள்ளே ரூபா 2000ன்னு சொல்லி எங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து மகளிர்களுக்கு வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் 5000 ரூபா போட்டதுனால. அதனால் இந்த எப்போதும் மாதம் 1000 ரூபா ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 5000 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.